அதான் அவங்க ஆளுங்க சொன்னாங்கல்ல, முன்னாடி தமிழ் என்ன புளியன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து தமிழை வந்து நாய் தானே, பிஸ்கெட்டு போட்டா நாய்ங்க குலைச்சிடும். அவங்க தெளிவா இருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான். மட்டுமே பண்ணிட்டு ஆட்சியை கவனிக்க மாட்டேங்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு ஏங்க எல்லாம் போனை வச்சுருந்தானுங்க உட்காந்துன்னு இருக்குதுங்க. போனு கையில இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா இப்போ வந்து சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஆட்சி என்ன குறையுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தெரிலங்க. விஜய் ஆட்சி என்னன்னா சொல்லுவீங்க இந்த ஒரு மாசத்துல? ஊமை ஆச்சு தெரியுமா? ஊமை. அதான் சொல்லியிருக்காரு சபாநாயகர். அமைதி புரட்சி பண்றாரு விஜய். அவரே மதத்தை கொண்டு வந்து அங்க வச்சாரு சபாநாயகர். சட்டசபையில வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அவரே மதத்தை கொண்டு வந்து வச்சாரு அங்க. அதுவே தப்பு. முதல்ல அது அவருக்கே அட்வைஸ் பண்ணணும். அவரே சபாநாயகருக்கு தகுதியானவரான்னு தெரியணும். விஜய்க்கு ஓட்டு போடலங்க, அவங்க ரசிகர்கள் கொஞ்சம் பேர் போட்டாங்க, அவ்வளவுதான். இது ரெண்டு கட்சியில உடைச்சு அவங்க வாத்தியாருங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேல அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் கிடையாது. அவங்க எல்லாம் ஜெயிக்கலாம் இல்லை. அவங்க நினைக்கிற வரைக்கும் தான் இது இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அது கண்டிப்பா இன்னும் என்னென்ன நிறைய பாப்பீங்க, வித்தியாசமா பாப்பீங்க இல்லையா? அதான் இன்னும் ஃபுல் ஸ்விங்கா வரணும். ரியல் சொல்ல முடியாது. போய் என்னக்கா வந்து சினிமாவில் வந்து அது கவர்ச்சியில் தான் போயிட்டு இருக்காது. இன்னும் ஃபுல் ஸ்விங் வரல. எதுவும் மக்கள் ஓட்டு போட்டேன், அவ்வளோதான். நான் ஓட்டு போடலம்மா. நாங்கள் போட முடியாதுன்னா வச்சுக்க. நமக்கு தெரியும், நமக்கு கிட்டத்தட்ட 60 வயசு தான் போட்டப்போ அது போட்டோம் நல்லா இருக்காதுல்ல. அது சொல்றது பசங்க சின்ன குழந்தை வச்சோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுறாரு. அது என்ன தெரியும்? நீங்கள் பிஸ்கட் ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஆசைப்படுறீங்க, அதே மாதிரி வீட்டில் ஆசைப்பட்டு கேளுக்கிட்டாரு. அது தப்பு இல்லை. தப்பு. யார் சார்? என் பொண்ணே அதான் சொல்லிச்சு போட்டு தேவையில்ல, போட மாட்டேன். அது போட்டுச்சு. ஓகே தான். வந்து ஒரு மாசம் தானே ஆச்சு, பெட்டரா தான் இருக்கு. ஒரு மாசம் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணதுலேயே பயங்கரமா இருக்கு. பயங்கரமானா இந்த லேடிஸுக்கு வந்து பண்ணாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஒரு பவருமே இல்ல. எஃப்ஐஆரோட பண்ண முடியாதுங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது பண்ணுவோம். அவரு அந்த நடவடிக்கை எடுத்தது எதுக்கு? பண்றதுக்கு தானே எடுத்தாரு. கண்டிப்பா பண்ணுவோம். ஆனா குற்றங்கள்லாம் நடக்குது, பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குதுன்னா பாலியல் குற்றங்கள் நடக்குதா? அப்புறம் கரண்ட் கட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுதான் எங்க ஏரியாலயா, அதான் 10 o'clock இருந்து 3 o'clock வரைக்கும் கரண்ட். 10 to 3 7 மணி நேரம் வருதுங்க. ஆமா, 5 மணி நேரம் இல்ல. அது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா இருக்குது. நம்ம ஈபிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. எவ்ரிடே நைட்டு கரண்ட் கட் பண்றாங்க, கம்பல்சரி கட் பண்றாங்க. ஆமா, டெய்லியும். நாங்க இன்வெர்டர் வச்சிருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்க இன்வெர்டர் இல்லாதவங்கலாம் கொஞ்சம் ரொம்ப இது பண்றாங்க. ஆசைப்பட்டு விஜய் ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். கரண்ட் கட் ஆகுது. அது விஜயால தான் கட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுமா? முதலமைச்சர்னா கரண்ட் கட் பண்ண சொல்லுவார். அவரு கரண்ட் கட் பண்ண சொல்ல மாட்டாரு. கரண்ட் கட் ஆகுதுன்னா அது சரி பண்ணணும்ல. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் ஓட்டு போட்டீங்க. விஜய் தான் கேள்வி கேட்போம். நம்ம புஷியானதுக்கு ஓட்டு போட்டோம். புஷியான சிஎம் ஓட்டு போட்டுருக்கீங்களா? ஓட்டு போட்டுற மாட்டீங்களா? அப்ப விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம். கரண்ட் கட் ஆனா எதனால நம்ம யாரை கேட்கணும்? விஜய் தான் கேட்கணும். அது வந்து நம்ம கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துருவோம். நாங்க அது எழுதி கொடுத்து 1 வீக் ஆச்சு. இருந்தாலும் அது அப்படிதான் வருது. மாற்றம் சொன்னாங்கல்ல, என்ன மாற்றம் வந்திருக்கு? மாற்றம் இப்போதைக்கு எந்த மாற்றம் வரல. ஏமாற்றமா தான் இருக்கு இப்போ. ஆமா, ஏமாற்றமா தான் இருக்கு. ஏன் கரண்ட் கட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் கரண்ட் தெரியல ப்ரோ. ஆனா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட். திருவேற்காடு 10 மணி 5 மணி நேரம் ஆகும் டெய்லி. ஆமா ப்ரோ, 10 o'clock to 3 o'clock வரைக்கும் கம்பல்சரி கரண்ட் கட் பண்றோம். கடுப்பா இருக்காது? எங்க வீட்ல இன்வெர்டர் இருக்கு, ஓகே, நாங்க பழகிறோம். பக்கத்து வீட்ல எல்லாம் இல்ல இன்வெர்டர். இன்வெர்டர் இல்லாதவங்க கை குழந்தைங்களாம் வச்சிருக்காங்க நிறைய பேர். அதனால